இந்த இடம் பார்த்திங்கன்னா டன்சானியாவில் டரசலாமில் இருக்குது. ஒரு கோல்டு ஷாப்புக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கோல்டு வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஏன்னா வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து கோல்டுலாம் வந்து ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தோம். ஆனால் வந்து அந்த போஸ்ட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் போனீங்க அப்படின்னா வந்து நிறையா கடை இருக்குது. ஒரு 20+ கடை வந்து கோல்டு ஷாப் மட்டுமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் நீங்கள் போய்ட்டு ரேட் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், பார்கெனிங் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிற ரேட் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேருந்து ஒரு ஷில்லிங்ஸில் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 15,000லேருந்து 20,000 ஷில்லிங்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கிராமுக்கு வந்து லெஸ் பண்ணியே கேட்கலாம். இப்போ 20,000 ஷில்லிங்ஸ்னால் இந்தியன் ருப்பியில் வந்து ஒரு 800 rupees to 1000 rupees ஆகும். 10,000 ஷில்லிங்ஸ்னால் ஒரு 300 rupees ஆகும். நீங்கள் வந்து குறைச்சி கேட்டுக்கலாம். ஒரு கிராம் வந்து அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து குறைச்சி கேட்டுக்கலாம். நாங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து 1,75,000 ஆக்சுவலாக அந்த கோல்டு ரேட், அதாவது ஒரு கிராமோட 22 கேரட்டோட கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 1,75,000 ஷில்லிங்ஸில். அது இந்தியன் ருப்பியில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 5,200 இல்லைனா 5,300 அந்த ரேஞ்ச் வந்து வரும். அந்த டைமில் வந்து இந்தியாவில் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா வந்து 5,800. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து கோல்டு ரேட் வந்து இந்தியாவில் வந்து இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் குறைச்சே வாங்கினோம். நமக்கு என்ன வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து செய்கூலி, சேதாரம், டேக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க என்ன ரேட்டில் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மோதிரம், செயின், அப்புறம் வந்து கம்மல், பிரேஸ்லெட் இந்த மாதிரி எது வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அந்த செய்கூலி சேதாரம் எதுக்குமே கிடையாது. எனக்கு ஜஸ்ட் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதில் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். 8 கிராமில் இருக்கும், 4 கிராமில் இருக்கும், 12 கிராம், 16 அந்த மாதிரி கிராம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி 22 கேரட் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த நிறையா கேரட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து 18 கேரட்டில் அவைலபிளாக இருக்குது, 19 கேரட் இருக்குது, 20 இருக்குது, 21 இருக்குது, அப்புறம் 24 வந்து அவைலபிளாக இருக்குது. 24ன்றது நம்ம அந்த அதாவது செயின் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் மாதிரி கொடுப்பாங்க 24. அதை நம்ம இந்தியாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. 22 கேரட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர், ஆனால் வந்து 21 கேரட் எப்படி இருக்குன்னா பார்க்குறது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 21 கேரட்டில் தான் வந்து கோல்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதை விட கொஞ்சம் கம்மி அது ரேட்டு. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 916 22 கேரட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதனால் வந்து நான் 22 கேரட் தான் நாங்கள் வாங்கினோம் ஃபஸ்ட்டு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கிறது பயந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிட்டு இந்தியாவில் வந்து செக் பண்ணாங்க இந்த கோல்டுலாம் ஒரிஜினலாக அப்படின்னு. ஸோ என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை நேம்லாம் கொஞ்சம் நாங்கள் ஒரு 3 கடை இருக்குது. அந்த 3 கடையில் தான் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் வந்து எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. என்னென்னா அரபிக் ஜுவல்லரி, அப்புறம் வந்து அல் அக்கூசா, அப்புறம் வந்து அருண் ஷாஜன் ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த 3 கடையில் நீங்கள் போயிட்டு கோல்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கம்பேர் வித் அதர் ஷாப். ஸோ இந்த மாதிரி கடையில் போய் வாங்க. அது மட்டும் இல்லாமல் டான்சனைட்டும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேல் பண்ணுறாங்க. டான்சனைட் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டோன் டைப்பில் இருக்கும். அது வந்து ரிங்கில், செயினில் அதை வந்து அந்த ஸ்டோனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் பயந்தோம், அதை வந்து ஏர்போர்ட்டில் செக் பண்ணுவாங்களா அப்படின்ற பயந்தோம். அதனால் வந்து அந்த டான்சனைட்டுன்றதை வாங்கலாம். நம்ம ஊரில் வந்து அதை வந்து நம்ம ரீசேல் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம வியர் பண்ணிக்கலாம், லைக் டைமண்ட் மாதிரி. டான்சனைட் அப்படின்றது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதுவும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஜெம் டான்சனைட்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அந்த டான்சனைட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. எந்த மாதிரி ஆஃபர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல் அக்கூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை சொன்னோம் இல்லையா, அந்த கடையில் எங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணாங்க. என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம கோல்டு வந்து என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 25% இல்லைனா 30% நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 30 days கழிச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிமைனிங் அமௌண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பே பண்ணிக்கலாம். அந்த ஆஃபர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஏன்னா 2 times நான் அந்த மாதிரி ஆஃபர்ஸில் வந்து நான் கோல்டு வாங்கினேன். பெனிஃபிட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் புக் பண்ணும்போது ஒரு ரேட்டு, அந்த 30 days கழிச்சு அந்த நேரில் போய் நான் கோல்டு ரேட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 400லேருந்து 500 rupees வந்து ரேட் வந்து அதிகமாக வந்துச்சு. ஸோ ஆனால் வந்து இனிஷியலாக வந்து நான் புக் பண்ணேன் இல்லையா, அந்த ரேட்டுக்கு தான் அவங்க வந்து அந்த கோல்டை வந்து கொடுத்தாங்க எனக்கு. ஸோ ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நான் 2 times வாங்கினது. அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸில் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில கடையில் இந்த மாதிரி கேட்டோன்னா அவங்க கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து அல் அக்கூசா அப்படின்ற ஒரு கடையில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே டான்சனைட் பார்த்திங்கன்னா வந்து ஜெம் டான்சனைட்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டான்சனைட் வாங்கணும், அந்த ப்ளூ கலர் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ளூ கலர் இருக்க டான்சனைட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெம் டான்சனைட்னு சொல்லிட்டு அந்த அல் அக்கூசா கடைக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அந்த கடை. அந்த கடைக்கு போனீங்கன்னா கோல்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த கடையில் கோல்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க. 22 கேரட் 21 கேரட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கோல்டு வாங்கினாலும் நீங்கள் அந்த கடையில் வாங்கிக்கலாம். டான்சனைட் வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் வந்து நீங்கள் போய் டான்சனைட் வாங்கிக்கலாம். நாங்கள் அந்த 3 கடை தான் நாங்கள் வந்து அந்த 20+ சொன்னோம் இல்லையா, அந்த எல்லா கடையிலையும் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்,
ஏறி இறங்கிட்டோம். எல்லா கடையோட ரேட்டும் வந்து நாங்கள் செக் பண்ணோம். எங்களுக்கு வந்து ரீசனபிளாக இருக்கிறது இந்த 3 கடை மட்டும்தான். அரபிக் ஜுவல்லரி, ஹருண் ஷாஜன், அப்புறம் வந்து அல் அக்குசா. இந்த 3 கடையில் மட்டும்தான் வந்து அந்த 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிள் ரேட்டில் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், எல்லா கடைக்கும் போயிட்டு வாங்க. நீங்கள் அந்த ஒரு 20+ சொன்னோம் இல்லையா, எல்லா கடைக்கும் நீங்கள் போயிட்டு ப்ரைஸ்லாம் வந்து என்ன பண்ணுங்கள், கம்பேரிசன் பண்ணி எடுத்தோடனே போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி என்ன பண்ணுங்கள், வாங்குங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் டான்சானியாக்குள்ளே இருந்தீங்க, கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இப்போ கம்மல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா வந்து அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வாங்க, ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு போனீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். வந்து இப்போ பிரேஸ்லெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எதை எடுத்தாலும் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான். இது மட்டும்தான் ஒரு ட்ராபேக். அது அந்த கலெக்ஷன்லேருந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு வருவோம், அந்த இடத்துல ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம போகிற டைமில் வந்து ரேட் கம்மியாக இருக்கிற டைமில் பார்த்தா கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு 30 டேஸ் கழிச்சு வந்தீங்கன்னா அந்த ரேட்டில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்ன கலெக்ஷன் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் அதிலே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதில் நான் சொன்னேன் இல்லையா, 2-3 கடை சொன்னோம் இல்லையா, அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணு பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடல் வந்து கண்டிப்பாகவே வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து ஒன்று ரீசெண்டாக வாங்கினார். 5 பவுன் அது. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு கடையாக ஏறி என்ன பண்ணுங்கள், ப்ரைஸை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பை பண்ணுங்கள்.